ஒரு மரத்திற்காக ஒரு தோட்டம். மதீனாவில் ஒரு அனாதை சிறுவன் இருந்தான். அவன் தனது வீட்டை சுற்றி ஒரு மதில் சுவர் எழுப்பிக் கொண்டிருந்தான். அந்த சுவருக்கு இடையூறாக ஒரு பேரீச்சம்பழ மரம் இருந்தது. அந்த மரம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமானது. அந்த சிறுவன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சென்று, இந்த மரத்தை எனக்கு விற்றுவிடுங்கள் அல்லது அன்பளிப்பாக கொடுங்கள், அப்போதுதான் நான் சுவரை முழுமையாக கட்ட முடியும் என்று வேண்டினான். ஆனால் அந்த நபர் அதற்கு மறுத்துவிட்டார். சிறுவன் இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டான். நபி அவர்கள் அந்த நபரை அழைத்து, அந்த மரத்தை சிறுவனுக்கு கொடுத்துவிடு, அதற்கு பகரமாகச் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு பேரீச்சம்பழ மரம் கிடைக்கும் என்று கூறினார்கள். இங்குதான் மறைவானவற்றை நம்புதல் என்ற சோதனை வருகிறது. ஆனால் அந்த நபர் சொர்க்கத்தின் மரத்தை விட உலகத்து மரமே சிறந்தது என நினைத்து மறுத்துவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அந்த நபரிடமிருந்து அந்த மரத்தை வாங்கி நான் இந்த சிறுவனுக்கு கொடுத்தால் எனக்கும் சொர்க்கத்தில் அந்த மரம் கிடைக்குமா எனக் கேட்டார்கள். நபி அவர்கள் ஆம் என்றார்கள். உடனே அபூ தஹ்தா அந்த நபரிடம் சென்றார். மதீனாவிலேயே மிகச்சிறந்த 600 பேரீச்சம்பழ மரங்கள் கொண்ட தனது பெரிய தோட்டத்தை அந்த ஒரு மரத்திற்கு பகரமாக தருவதாக கூறினார். அந்த நபர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். பிறகு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நேராக தனது தோட்டத்திற்குச் சென்றார். அங்கே அவரது மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர். அவர் உள்ளே நுழையாமல் வாசலில் நின்று கொண்டே, உம்மு தஹ்தா, குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே வா, இந்த தோட்டத்தை நான் விற்றுவிட்டேன் என்றார். மனைவி கேட்டார், யாருக்கு விற்றீர்கள்? எவ்வளவு லாபம் கிடைத்தது? அவர் சொன்னார், அல்லாஹ்விடம் விற்றுவிட்டேன், சொர்க்கத்தில் ஒரு மரத்திற்கு பகரமாக என்று. அதற்கு அந்த அம்மையார் வருத்தப்படாமல், மிகச்சிறந்த லாபகரமான வியாபாரம் செய்துள்ளீர்கள் என்று கூறி மகிழ்ச்சியுடன் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறினார். குழந்தைகளுடைய கையிலிருந்த பேரீச்சம்பழங்களை கூட, இது இனி நமக்குச் சொந்தமல்ல என்று அங்கேயே போட்டுவிட்டு வந்தார்கள். மறைவானவற்றை நம்புதல் என்பது இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமையாகும். நாம் இந்த உலகத்தில் காண முடியாத மறுமையை பற்றிய விஷயங்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூறினால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புவதுதான். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தின் மரத்தை நேரில் பார்க்கவில்லை. ஆனால் நபியவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அதை முழுமையாக நம்பி இறைவழியில் தன்னுடைய செல்வத்தை ஒரு நொடியில் இறைவழியில் தானம் செய்தார்.